ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயிட்ஸில் படிக்கிற 6th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சேனலில் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் CW3007 ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லைன் டைஸாக பார்ட் பின் பிரித்து கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க பாருங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்க செமஸ்டர் 6 வீடியோஸ்லாம் பார்க்க நினைச்சீங்கன்னா நம்ம சேனலில் செமஸ்டர் 6 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா CW3007 ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ உங்களை 9 டேஸாக பார்ட் பேசி கொடுத்துருக்கேன். இல்லை ரெட் கலரில் போல்ட் பண்ணி அண்டர்லைன் பண்ணிருக்க டாபிக்ஸாக ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிச்சு வச்சுக்கோங்க. எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு நான் இந்த கொஸ்டின்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால எல்லோ கலரில் ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லைஃப் சைக்கிள் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய டைம்ஸ் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ரோல்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அண்ட் செலக்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ரெண்டு கான்செப்ட் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 1ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இது ரிப்பீட்டடாக நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ராஜெக்ட் ஃபார்முலேஷனும் ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆர்கனைசேஷன் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் செலக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிளும் கேட்கலாம், கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4 கொஸ்டினுமே மாத்தி கேட்கறாங்க. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒர்க் பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் இன் ப்ராஜெக்ட் பிளானிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி பட்ஜெட் அன்சர்டனிட்டி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் இது ரெண்டையுமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 3வது கொடுத்துருக்க கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ரோல் ஆஃப் மல்டி டிசிப்ளினரி டீம்ஸ் இன் பிளானிங் அண்ட் பட்ஜெட்டிங் ஆஃப் ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டிஸ் இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இதையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா காஸ்ட் எஸ்டிமேட்டிங் பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 2ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருக்காங்க, இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டெப்ஸ் இன் த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பிளானிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் கான்செப்ட் நிறைய கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மெத்தட்ஸ் அவைலபிள் இன் பட்ஜெட்டிங் த ப்ராஜெக்ட் இந்த மெத்தட்ஸ் கேட்குறாங்க பட்ஜெட்டோடது, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி பிரேக் டவுன் ஸ்ட்ரக்சர் இது ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. காஸ்ட் எஸ்டிமேட்டிங்னா கூட என்னன்னு கேட்கலாம். 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி எல்லாமே கவர் பண்ணிருங்க. யூனிட் 3ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அலோகேட்டிங் ஸ்கேர் ரிசோர்சஸ் அண்ட் கோல்ட் ரேட் கிரிட்டிக்கல் செயின் இந்த ரெண்டையுமே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி நெட்வொர்க்ஸ் ஹெல்ப் இன் ப்ராஜெக்ட் அன்சர்டனிட்டி பீரியட்ஸ் அண்ட் ஃபார் மேனேஜிங் ரிஸ்க் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பெர்ட் அண்ட் சிபிஎன் நெட்வொர்க்ஸும் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 3ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேன் சார்ட்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. கிராஷிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி லிமிட்டிங் ஆஃப் கோல்ட் ரேட் கிரிட்டிக்கல் செயின் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிட்டிங் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரோல் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் அண்ட் ரிப்போர்ட் இன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன் ப்ராஜெக்ட் கண்ட்ரோல் சைக்கிள் அண்ட் வேரியஸ் பேசஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் இன் ஆடிட்டட் இது ரொம்ப முக்கியம். இந்த 2 கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க, கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி டீம் மெத்தட்ஸ் ஃபார் ரிசால்விங் கான்ஃபிளிக்ட் இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 4ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆடிட்டிங் வச்சு நிறைய தடவை கேட்டிருக்காங்க, அது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் ஆடிட்டிங்கும் நிறைய டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. மெத்தட்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன் ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் சைக்கிள்னா கூட என்னன்னு கேட்கலாம். ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் இந்த டெர்மினேஷன் கான்செப்ட் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ரீசன் ஃபார் ப்ராஜெக்ட் டெர்மினேஷன் இது ரொம்ப முக்கியமான ஒன்று, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. யூனிட் 5ல பார்ட் பி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் டெஸ்டிங் இது ரொம்ப முக்கியமான ஒன்று. குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ் இது ரெண்டுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சிஸ்டம் குவாலிட்டி ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் மெஷர்மெண்ட் அதோட பிரின்சிபல் ஃபியூச்சர் பார்த்துக்கோங்க, இது 15 மார்க்ல கேட்கலாம். யூனிட் 5ல பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டெஸ்டிங்னா என்னன்னு கேட்கலாம். டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. ப்ராஜெக்ட் ஆடிட் அண்ட் குவாலிட்டி ஆடிட் ரொம்ப முக்கியம். இந்த 15 பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி கான்செப்ட் நல்லா பார்த்துக்கோங்க. குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் ரொம்ப முக்கியமான ஒன்று. சாஃப்ட்வேர் குவாலிட்டினா கூட என்னன்னு கேட்கலாம். சாஃப்ட்வேர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. ரிவ்யூஸ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஃபார் டெஸ்டிங் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓவராலாக நான் ரெட் கலர்ல போல்டு பண்ணி அண்டர்லைன் பண்ணிக்க டாபிக்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க போறாங்க. எல்லோ கலர்ல ஷேர் பண்ணிருக்க டாபிக்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமான ஒன்று. 15 மார்க் கொடுத்துருக்க டாபிக்ஸை அவாய்ட் பண்ணாம அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இது போக உங்களுக்கு வேறு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாமோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ண பாருங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.